عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عليم. يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون. وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله قل فيها خالدون. تلك آيات الله نتلوها عليك بالحق وما الله يريد ظلما للعالمين. தமிழ். நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட முடியும்? உங்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படுகின்றன. ஆகவே எவர் அல்லாஹ்வை அவனது மார்க்கத்தையும் பலமாக பற்றி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான பாதையில் செலுத்தப்பட்டு விடுவார். நம்பிக்கையாளர்கள், நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள். முற்றிலும் அவனுக்கு வழிபடுபவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ். மேலும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தர்க்கித்து கொண்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ். உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக பிரிந்து இருந்த சமயத்தில் உங்கள் உள்ளங்களுக்குள் இஸ்லாமின் மூலம் அன்பை ஊட்டி ஒன்று சேர்ப்பவன். ஆகவே அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விடுவீர்கள். இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பிடத்திற்கு அருகில் இருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை காப்பாற்றி கொண்டான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இப்படி தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்பிக்கையாளர்களே, உங்களில் ஒரு கூட்டத்தார் மனிதர்களை சிறந்ததன் பக்கம் அழைத்து நன்மையை செய்யும்படி ஏவி பாவமான காரியங்களிலிருந்து அவர்களை விலக்கி கொண்டும் இருக்கவும். இவர்தான் வெற்றி பெற்றவர்களாக ஆவார். இன்ஷா அல்லாஹ். எவர்கள் தங்களிடம் அல்லாஹ்வின் தெளிவான வசனங்கள் வந்த பின்னரும் தங்களுக்குள் கருத்து வேறுபட்டு பிரிந்து போனார்களோ அவர்களைப் போல் நீங்களும் ஆகிவிட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ். இவர்களுக்கு மறுமையின் மகத்தான வேதனையும் உண்டு. நவுதுபில்லாஹி மின்ஹா. அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியாக பிரகாசமுள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும்.
எவருடைய முகத்தில் கருத்து வாடி இருக்கின்றனவோ அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் அதை நிராகரித்து விட்டீர்களா? ஆகவே உங்கள் நிராகரிப்பின் காரணமாக நரக வேதனையை சுவைத்து கொண்டிருங்கள் என்று கூறப்படும். நவுதுபில்லா. எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்களை நோக்கி நீங்கள் அல்லாவின் அருளில் தங்கிவிடுங்கள் என்று கூறப்படும். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நபியே, இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய வசனங்களாகும். அவற்றை உண்மையாகவே நாம் உமக்கு ஓதி காண்பிக்கிறோம். மேலும் அல்லாஹ் உலகத்தாருக்கு சிறிதளவும் அநியாயம் செய்ய நாடமாட்டான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.